மீரா. ஹாய். ஓ சாரி மீரா, நைட்டு ஒரு பார்ட்டி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நான் தூங்கிட்டேன். மீரா, இந்த ட்ரெஸ்ல நீ சூப்பரா இருக்க. ஏன் ட்ரெஸ் எப்படி இருக்கு? சரவணன், உங்களுக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்கு? என்ன மீரா இப்படி கேட்ட? நீ பாக்குறதுக்கு சும்மா அழகா தங்க சிலை மாதிரி தக தக தகன்னு சூப்பரா இருக்க. ஓ, சோ நான் அழகா இருக்கேன். என் கேரக்டர் சூப்பர். நீங்க எதிர்பார்க்கிற எல்லா குவாலிட்டிஸும் என்கிட்ட இருக்கு. அப்படிதானே? யா, ஆஃப் கோர்ஸ். ஓகே. எப்படி உங்களுக்கு ஏத்த மாதிரி நான் இருக்கேனோ அதே மாதிரி நான் லவ் பண்ண போறவர்கிட்ட எனக்குன்னு சில எதிர்பார்ப்புகள் இருக்கு, சில கண்டிஷன்ஸ் இருக்கு. கண்டிஷனா? யா. நம்பர் 1, டெய்லி ஷேவ் பண்ணி நீட்டா இருக்கணும். நம்பர் 2, ஃபார்மலா ட்ரெஸ் பண்ணுவியோ கேஷுவலா ட்ரெஸ் பண்ணுவியோ, ஆனா டீசெண்டா ட்ரெஸ் பண்ணணும். நம்பர் 3, நல்லா சம்பாதிச்சு நிறைய சேவிங்ஸ் பண்ணணும். அப்புறம் போய் சொல்லவே கூடாது, கிராமர் மிஸ்டேக் இல்லாம இங்கிலீஷ்ல பேசணும். ட்ரிங்க் பண்றது, ஸ்மோக் பண்றது, எந்த கெட்ட பழக்கமும் இருக்க கூடாது. எந்த பொண்ணுகிட்டயும் வழிய கூடாது. அப்புறம் உங்க ஃப்ரெண்டு, அவன் பேர் என்ன? பார்த்தா? அவன்தான். அவன மாதிரி லோக்கல் ஆளுங்க கிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க கூடாது. முதல்ல அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், சொன்ன டைம்க்கு வரணும். இந்த கண்டிஷனுக்கெல்லாம் ஓகேனா ஐ கேன் ரியலி திங்க். சரவணன், போடி போல. கொஞ்சம் மரியாதை பேசுங்க. என்ன மரியாதை? என்ன மரியாதை? நீ என்ன பெரிய மகாராணியா? கண்டிஷன்லாம் போடுற? ஏன் உங்க அப்பா கிட்ட சொல்லி ஜாதகம் பார்த்து லவ் பண்ண வேண்டியது தானே? கண்டிஷன் போடுற மூஞ்சிய பாரு. சத்தியமா சொல்றேன்டி, நான் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற எவனும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் கடைசி வரைக்கும். இந்த பாட்டுலாம் பாடிட்டு இருக்கமே ஒரு பாட்டி, அது பேர் என்ன? ஔவையார். அது மாதிரி பழம் நீ எப்பா எனக்கு கல்யாணம் ஆகலையேப்பான்னு அப்படியே பாட்டு பாடிட்டு தெரிய வேண்டியதுதான். வேணா உங்க அம்மாவை கூட சேர்த்துக்கோ, ஏன் நல்லா சொல்லி சேர்த்து பாடும்ல அது. என்ன ஓகேவா? ஏய் சரவணன், ஓவரா பேசாத. நான் ஆரம்பத்துல இருந்து உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீதான் என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஏன் பிடிக்கலன்னு சொல்லு, எதுக்கு பிடிக்கலன்னு சொல்லுன்னு டார்ச்சர் பண்ண. ஐயோ, என்ன மன்னிச்சிருமா, நான் தெரியாம பண்ணிட்டேம்மா. இனிமே இந்த மாதிரி தப்ப நான் பண்ணவே மாட்டேன். உன்னை பார்த்தது தப்பு, உன் பின்னாடி சுத்தினது தப்பு, லவ் பண்றேன்னு சொல்லி ஒரு 6 மாசம் வேஸ்ட் பண்ண பாத்தியா, அது எல்லாத்த விட பெரிய தப்பு. என் நண்பா அன்னைக்கே சொன்னான், மச்சான் நீ கரெக்ட் பண்ற பொண்ணை விட உன்னை கரெக்ட் பண்ற பொண்ணு தான் ஒர்க் அவுட் ஆகும்னு. நான் தான் கேட்காம போயிட்டேன். பார்த்தா நீ ஒரு ஜீனியஸ்ரா. உன் பின்னாடி சுத்தினதுக்கு